ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அதே வீடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் கைஸ் பார்க்க போகிறோம். பர்சன்ட் வீடியோ பேர் தான். ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட்னா வந்து கன்னடா சினிமாவில் மேத்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு. கிச்சா சுதீப் நடிப்பில் விஜய் கார்த்திகேயன் டேரக்ஷன் அந்த கலைப்புரி தானு அவரோட ப்ரொடக்ஷன் ஒரு படம் வந்திருக்கு. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்னென்னா வந்து 2 மினிஸ்டர் பசங்க வந்து ஒரு பார்ட்டி, மினிஸ்டருக்கு ஃப்ரெண்டான ஒருத்தர் அவருக்கு பர்த்டே பார்ட்டியில் வந்து அவங்க 2 பேரும் வந்து கலந்துக்கிட்டு குடிச்சிட்டு கார் எடுத்துகிட்டு வராங்க மெயின் ரோட்டில். அப்போ போலீஸ் ரவுண்ட்ஸ் இருக்கும்போது போலீஸ்கிட்ட தகராறு பண்ணுறாங்க. போலீஸ் நிறுத்த சொல்கிறாங்க அந்த காரை, அவங்க ஃபைன் எடுங்கன்னு சொல்லிட்டு. பட் அவங்க கொஞ்சம் திரும்பதான் வந்து அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தகராறு பண்ணும்போது நம்ம கிச்சா சுதீப் அவர் வந்து நெக்ஸ்ட்டு நாள் சஸ்பெண்டாக இருந்திருக்காரு. இவ்வளோ வருஷமாக ஒரு தப்பு பண்ணிவிட்டு, அதாவது வந்து கெட்டவங்க அடிச்சுட்டு சஸ்பெண்டாக இருந்திருக்காரு. ஸோ இந்த போலீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நாள் வந்து அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டராக வரணும். இது வந்து ஒரு நைட் நடக்கிற ஸ்டோரி. ஸோ அப்போ வந்து கிச்சா சுதீப் கிராஸ் பண்ணும்போது இதுமாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்சோடனே கிச்சா சுதீப் அவங்க 2 பேர்த்தையும் போட்டு அடித்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷனில் ஒரு தள்ளிடுறாரு. ஸ்டேஷனில் ஜெயிலில் போட்டதாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த பேசிக் ஸ்டோரி. பெருசாக ரிவ்யூ பண்ணுற சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் கிச்சா சுதீப் அவர் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் போலீஸாக இப்படி யோசிக்கிறது, வில்லன் போலீஸ், அதை ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் தான் இந்த மூவி. கன்னட சினிமாவில் வந்து ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம். முக்கியமாக வந்து அவர் எப்படி, அதாவது வந்து ஒரு பெரிய வில்லன், அதாவது வந்து பெரிய டானோட எவ்வளோ போலீஸாக எப்படி நிறையா யோசிக்கிறாரு, எவ்வளோ ஸ்பீடாக யோசிக்கிறாரு, எப்படி அந்த கதவத்தை எப்படி தாக்கணும், அவங்கள்ட்ட வந்து இந்த போலீஸ் எப்படி காப்பாற்றணும். நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஒரு 8 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து போலீஸ் அந்த ஸ்டேஷன்லேயே இருப்பாங்க. ஸோ இப்படி மாதிரி பண்ணால் அவங்களோட ஆளுங்க, அதாவது வந்து மினிஸ்டர் ஃப்ரெண்டோட ஆளுங்க தான் போலீஸ் ஸ்டேஷனை அடிக்க வருவாங்க. ஸோ அவங்ககிட்டருந்து இவங்க காப்பாற்றணும். ஸோ அவருக்கான கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கும் சரி, அவருக்கான பில்டப் சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் ரொம்ப டீசெண்டாகவே இருந்துச்சு. பட் இடத்துல கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்க. அந்த பில்டப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. பட் நிறைய இடத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸு, அவர் காட்ட வேண்டிய எமோஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த செட்டப் கொஞ்சம் ஹை காஸ்ட்டாக அந்த படத்தை எடுத்துருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம், ஹை காஸ்ட்டாக எடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிரம்மாண்டம் ஒரு நிறையாவே தெரியுது. ஃபைட் சீக்வன்ஸ், அதாவது வந்து ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் தான் அந்த மாதிரி ஸ்டோரி தான் நடக்கும். நான் சொன்ன ஸ்டோரியே ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ். அதுக்கப்புறம் அந்த டான் அவங்ககிட்ட வந்து இந்த போலீஸ் கிச்சா சுதீப் எப்படி வந்து இந்த 8 போலீஸை காப்பாற்றுறாங்க, அவ்வளோதான் இந்த ஸ்டோரியே. ஸோ அந்த ஸ்டோரியே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக தந்துடுறாங்க. முக்கியமாக அந்த ஃபைட் சீக்வன்ஸாக தான் சரி, அந்த ஃபைட் சீக்வன்ஸாக கோரியோகிராஃப் பண்ண வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் 20 மினிட்ஸ் தான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். போர் அடிக்காது, அதான் கதை. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக போர் அடிக்காது, ஜஸ்ட் அண்ட் கதை அந்த ஒரு மாதிரி இருக்கும். அதாவது அந்த கதையை சொல்லும் போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிக்கப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீடு எகுதும். ஃபுல்லாக அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் டீம் எப்படி இதை மறைக்கலாம், எப்படி அவங்கள்ட்ட சொல்லாமல் இருக்கலாம் சொல்லிட்டு அந்தேருந்து ஆரம்பித்து இன்டர்வியூ வரைக்குமே ஒரு சீட் கொண்டு வந்துடுவாங்க. இன்டர்வியூ பட்டாசாக இருந்துச்சு. முக்கியமாக அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி தான் போச்சு, ஸ்பீடாக போச்சு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அந்த கண்டென்ட் அவங்க சொன்ன அந்த விஷயமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மெசேஜ் அவங்க சொன்னதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்ல மூவி. செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் இதுவும் வந்து தேட்டரில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல மூவி, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து 5க்கு 3.5 தருதான், 3.75 தருதான். ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட்டு மூவி தான். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ், பை.